40 லட்சம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி நாங்களெல்லாம் புடை சூழ நிற்கிறோம். அவர் பின்னால் அப்படியே அணிவகுத்து நிற்கிறோம் ஆர்மி மாதிரி. யாரை பார்த்தா அனாதைங்கிற? இவ லூலு குரூப், இவ தான் அனாதை, இவ தான் அன்னடங்காச்சி. இவ வந்து 500 இல்லைன்னா நேற்று போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாளா? இவ தான் இன்னமும் அப்படியே பெரியாரை பிடிச்சி அப்படியே சொம்ப தாங்கி நிற்கிறா. இவ வந்து எங்கள் அண்ணன் சீமானை பேச எந்த தகுதியும் கிடையாது. இவங்களாம் தகுதி இல்லாதவர்கள். இந்த அறிவை வந்து பழக்கறப்பையாக தான் இறைவன் கொடுத்தது. இதை கொடுத்த காசுக்கு விற்றுக்கிட்டு இருக்காரு, காசுக்கு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்காரு. சீமானை வந்து கொச்சைப்படுத்துகிறார. சீமானுடைய கால் தூசி பொறுவாரா? இவர் பேச்சாற்றல் இருந்தாலும் பெரிய மனுஷன் கிடையாது தம்பி. பேச்சாற்றல் இருந்தால் பெரிய மனுஷன் கிடையாது. கத்திக்கு பேசினா பெரிய ஆள் கிடையாது. அரசியலில் வந்து ஒரு சீட்டு கிடைச்சா அவன் பெரிய ஆள் கிடையாது. நாங்கள் சீட்டே இல்லாமல் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நேற்று ஒரு நாளில் உலகம் பூரா அண்ணனை தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் பாப்புலர், எங்களை வந்து பாப்புலாரிட்டி பண்ணிட்டாங்க. பாப்புலாரிட்டி பண்ணி சீமானா யாருன்னு தெரியாதவங்களுக்கும் ஓ இவர் தான் சீமானா. நாங்களாம் பெண் பிள்ளையோட வாழ்கிறோம். எங்கள் நாம் தமிழர் இருக்கிற பிள்ளைங்களாம் எங்களை அக்கா தங்கச்சி அம்மாவா பொண்ணாக பார்க்குறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு உணர்வுன்னா என்னன்னு தெரியாது, பெண்கள்னால் என்னென்னு தெரியாது. உனக்கு என்ன தெரியுமா தெரியும்? பிரியாணி வாங்கி தர தெரியும், கோட்டை கொடுக்க தெரியும், கோழி பிரியாணி 5 ரூபா பணம் கொடுக்க தெரியும். அந்த குரூப்பில் சேர்ந்தது தான் சுந்தரவல்லி. இவெல்லாம் ஒரு பொம்புலன்ட்டு போய் முன்ன போய் நான் வடிவேல் போகிற மாதிரி ஏறிக்கிறா. போய் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் ஏறி உட்காந்துக்கிட்டா. கம்பிக்கு வெளியிலேருந்து பேசுகிறதா மூஞ்ச உடச்சிருப்பானுங்க வெளில இருந்தவனுங்க. உண்மையில நான் கேட்குறேன், ஆர்எஸ் பாரதி இவ்வளோ தில்லா பேசுகிறார. எலெக்ஷனில் 1 ரூபா காசு கொடுக்காம, ஒரு கோழி பிரியாணி கோட்டை கொடுக்காம ஒரு ஓட்டு வாங்க பார்க்குறோம். நாங்கள் வாங்குகிறோம் ஓட்டு. பணம் கொடுக்காம இன்னைக்கு 46 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். அதுதான் என் மாசு, அதுதான் மாசு. அதுதான் சமீபத்தில் சீமானவர் வந்து ஒரு சவால் விட்டுருந்தாரு. அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையம் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அன்னை சுமதி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் சீமான் அவர்களின் வீட்டை வந்து பெரியாரிஸ்டுகள் வந்து முற்றுகையிட்டாங்க. திருமுருகன் காந்தி தான் அது வந்து அழைப்புலாம் வித்திருந்தார். சீமான் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கட்சி நிர்வாக, குறிப்பாக சொல்ல போனால் தமிழர் கட்சி தமிழ்நாடு நிறுவனர் வந்து சரி திருமுருகன் காந்தி அவர் வீட்டை வந்து முற்றுகையிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, திருமுருகன் காந்தி அவர்கள் வீடு இருக்கிற அட்ரஸ் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கே தெரியல. ஊர் பேர் தெரியாத ஒரு அட்ரஸ் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு ஆள் வந்து சீமான் வீட்டையே முற்றுகையிடுறியா அப்படின்ற ஒரு சர்ச்சையை வந்து அவர் கிளப்பியிருந்தார். கடைசியில் வந்து அவங்க கடையை தான் முற்றுகையிடுற அளவுக்கு போயிருந்தது. ஒரு அட்ரஸ் தெரியாத ஒரு நபர் வந்து சீமான் அவங்க வீட்டை வந்து முற்றுகையிடுவதை எப்படி பார்க்குறீங்க? முட்டா பயலுங்களாம் பார்க்குறேன். முட்டாளுங்க. சீமானை நீ வந்து கிட்ட தொட முடியாது, முற்றுகையிட முடியாது. இவர்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் அங்கே குவிஞ்சு இருந்தோம், நாங்கள் வச்சுருந்தோம். அங்கே பக்கத்தில் வந்தால் இவங்க வந்து காலியாக இருப்பாங்க. விரட்டு அடிக்கிற அடியில் துண்டையங்கானும் துணியங்கானும் ஓடி இருக்கணும். நேராக எங்கே ஓடி இருக்கணும்? ஸ்டாலின் அலுவலகத்துக்கு ஓடி இருக்கணும். இவனுக்கு வந்து சும்மாமா இவங்க வந்து முற்றுகை எல்லாம் விடலை. ஏன்னா மொத்தத்தில் வந்து ஒரு 33 பேர் வந்து கட்சியை சார்ந்தவர்கள். அதில் 10 பேர் 10 கட்சியில் வந்தாங்கன்னு சொன்னாங்க. இதில் இந்த லட்சணத்தில் 200 ரூபா கொடுத்து ஆட்கள் வர கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படியெல்லாம் சேர்ந்தே ஒரு 50-100 பேர் இருப்பாங்களா? ஒரு பஸ் தான் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். 3000 பேர் இருந்தாங்க. யார் சொன்னது? சுந்தரவல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ஐயோயோ, அவள் உருட்டு உலக உருட்டுறா சாமி. சுந்தரவல்லி சொல்கிறதா நம்புறீங்க? நாங்கள் தான் அதான் நேரலையில் காட்டினாங்களப்பா. பஸ்ஸில் ஏற்றுறாங்க, அந்த அம்மா கூப்பிடுது 5 சீட்டா 4 சீட்டா காலியாக இருக்குது, வா வா வா. ஒரு பஸ்ஸே நிரம்பலை. ஒரு சீட்டில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தம் 60 பேர் இருப்பாங்க. 60 பேர் இருக்கிறதுலே 6 பேருக்கு ஆள் இல்லை. இவன் வந்து 6 சீட்டு காலியாக இருக்குது வாங்க, யார் வருவாங்க இவங்க கூட? இவங்க திமுக பெரிய பலமாக காசுலாம் கொடுத்துருச்சு, வாங்கிட்டான். திருமுருகன் காந்தி வந்து திமுகவின் அடிமைகள். திமுக காலையிலே போய் உளுந்து கும்பிட்டு அந்த பெரியார் போட்டெல்லாம் அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, பதாகையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒருத்தன் பெரிய இது சீமான் அடிக்கிறேன்னு பெரியார் போட்டதுலேயே செருப்பால் அடிக்கிறான். பெரியார் ஃபோட்டோ செருப்பால் வச்சாங்க. யார்? பெரியார் ஃபோட்டோ செருப்பால் வச்சாங்க. ஆமாம் அதை அந்த மாதிரி வந்து காண்டாயிட்டானுங்க அவனுங்க. ஒருத்தி போய் என்னமோ வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டா. அவள் ரோட்டில் விட்டாங்களே நம்மளா. இந்த மனுஷனை நம்ம இந்த பெரியார் இந்த கல்ட்டு பேர் நம்பி வந்துட்டேன் சொல்லிட்டு ரோட்டில் படுத்து அண்ணன் படத்து மேலே கட்டி பிடிச்சி அழுகுறான். சீமான் எங்கே இருக்க? சீமான் எங்கே இருக்கு? ஏன் எதுக்கு? 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கூவ வந்த கூட்டம் வந்து
1000 ரூபா. திருமுருகன் காந்தியெல்லாம் ஒரு ஆளா? ஒரு கட்சி இருக்கா அவனுக்கு? ஒரு லெட்டர் பேட் கட்சி அது. சுந்தரவல்லி வந்து ஒரு அடிவரடி. யார் வந்து காசு கொடுத்தாலும் போவாங்க தம்பி. இப்போ இந்த ஆனால் அவங்க ஒரு சவால் விட்டுருக்காங்க மேம், பெரியார் சீமான் அவர்களுக்கு எதிராக பெரியாரை இழிவா பேசிட்டு நீ எப்படி தமிழ்நாட்டில் வந்து நடமாடுவ அப்படின்னு நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? சுந்தரவல்லி தானே. இவன் நடமாடுவா. இவளுக்கு மானம் கிடையாது, ஈனம் கிடையாது, வெக்கம் கிடையாது, சூடு சொன்ன கிடையாது. இவளுக்கு வந்து ஒரு புருஷன் கிடையாது. இவன் நடமாடுவா. இவளுக்கு வந்து மான ஈன வெக்கம் சூடு சொன்ன இல்லை. நாங்கள் மானஸ்தர்கள் நடமாடுவோம். இவன் வந்து எங்களை நடமாடுவீங்களான்னு கேட்டால் வெக்கமலை வந்து உண்மையிலே பெரியார் வச்சுக்கோ, நீ பெரியாரை வச்சுக்கோ, பெரியாரத்துக்கு தலையில் வச்சுக்கோ, பெரியார் படத்தை போட்டு ஜாக்கெட்டு போட்டுக்கோ, பெரியார் படத்தை போட்டு முந்தானி போட்டுக்கோ. நான் வேணான்னு சொல்லலை, ஓ விருப்பம். கழுதை கட்டா குட்டிச்சு அவர், நீ எந்த கதினா போ. நாங்கள் எங்களுக்கு பிடிக்கல அவர் கருத்து, எங்களுக்கு பிடிக்கல. தமிழை மலன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. தமிழர்கள் காட்டு மிராண்டின்னு சொன்னார்களா இல்லையா? பதிவாயிருக்கு. தமிழர்கள்லாம் வந்து வாழ தகுதியற்றவர்கள் சொன்னாரா இல்லையா? பெண்கள் எல்லாம் கருப்பு பையை வெட்டிட்டு வாழுங்கன்னு சொன்னாரா இல்லையா? பெண்களுக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடாது, பெண்கள் கருப்பை பையை எடுத்துட்டா தான் குழந்தை பெற்றுக்கிட்டா அடிமையாயிருவீங்க சொன்னாரா இல்லையா? பெண்களை எல்லாம் வேசின்னு சொன்னாரா இல்லையா? இவர் வளர்த்த பண்ண கல்யாணம் பண்ணாரா இல்லையா? இவர் என்ன செய்யலை? இவர் என்ன செய்யலை? யாரை என்ன பேசியிருக்காரு? ராமரை வந்து செருப்பால் அடித்தாரா இல்லையா பெரியார்? ராமருடைய அம்மாவை வந்து, அந்த அம்மா பேர் என்னவா, ராமருடைய அம்மாவை என்ன சொல்லியிருக்காரு இவர்? பொம்பளை இல்லை, அவருக்கு வந்து புருஷனுக்கு வந்து அந்த மன்னருக்கு வந்து ஆண்மை இல்லை. அதாவது ஒரு பெரியார் சொல்லியிருக்காரு. இன்னொன்னையும் சொல்கிறேன், தசரத மகாராஜா வந்து ஆம்பளை இல்லையா, ஆண்மை இல்லையா, அவருக்கு ஆணுறுப்பு இல்லையா, கொச்சையாக பேசியிருக்காரு. அதனால் குதிரையை கொண்டாந்து அதன் மூலமாக தான் ராமர் பிறந்தார். இருக்கிற அந்த சாமியார்களெல்லாம் போய் தான் வந்து அந்த அம்மா ராமரை பற்றி சொல்லியிருக்கான்ல. இவன் உண்மையில் மனுஷனா? ஒரு கடவுளின் பிறப்பை வந்து இழிவுபடுத்தலாமா? கடவுள் அவர்கள் எப்படி பிறந்தாங்க நம்ம தெரியாது, நம்ம நம்புகிறோம், அவரை இறைவனாக நம்புகிறோம், நம்ம கும்பிட்றோம். நம்ம அதை எப்படி நீ வந்து இழிவாக பேச? கடவுள் இல்லை, கடவுளை கும்பிட்றோம் காட்டு மிராண்டி சொன்னாரா இல்லையா? அவர் சொன்னார்ல, 97 வயசில் வாழ்ந்தார். என்ன அரசியல் பேசியிருக்காரு? தெளிவான அரசியல் ஏதாவது பேசியிருக்காரா? எதையோ வாயில் என்ன வருதோ உளறிக்கிட்டு இருக்காரு. இவருடைய வாரிசு தான் நம்ம திமுகவில் இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர் பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? சம்பந்தமே இருக்காது. பதாகை ஒன்று போட்டுங்க, அவர் ஏறி நின்று இவர் பாட்டுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருப்பார். அதே போல் இவர்கள்லாம் வந்து அந்த மாதிரி வந்தவர்கள். இவர்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் பெரியார் வந்து ஏதோ ஒன்று சொன்னார். அப்போது இவர்கள் வந்து பெரியாரை தூக்கி பிடித்தார்கள். அவர் என்ன செஞ்சார்? சுதந்திரம், இதெல்லாம் வந்து நான் சொல்லலை, நான் சொல்லவில்லை. இதெல்லாம் வந்து பதிவில் இருக்குது, அது யூடியூப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது. நீங்கள் வந்து நேராக போய்ட்டு கூகுளில் போட்டால் கூகுள் அடிச்சு விட்றோம், எல்லாத்தையும் அப்படியே லைனில் வருது, எல்லாம் பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் கேஸ் போடணுன்னா கூகுள் மேலே போடுங்க, சரியா? ஃபேஸ்புக் மேலே போடுங்க, யூடியூப் மேலே போடுங்க. பேசினார பெரியார் அவர் மேலே போடுங்க, அவருக்கு சொம்படிச்சுக்கு நிற்கிறாங்கல்ல அவங்க மேலே போடுங்க. இதெல்லாம் ஒரு அரசியலா தம்பி? அரசியல்வாதியா? இல்லை மேம், அரசியல் காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் இங்கே கூட்டணியாக நின்று பல காலமாக வந்து மக்களை வஞ்சித்து வருது. நேஷனல் கட்சியும் இங்கே வந்து கூட்டணியோடு நின்று திராவிட கட்சிகளோட கூட்டணியில் நின்று தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பரப்பிட்டு வராங்க. மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை பார்த்துட்டு தான் வர முடியுது. அதனால தான் சீமானவர்கள் எந்த திராவிட கட்சிகளும் சரி எங்கள் நேஷனல் கட்சி கூடவும் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறாரு. அதற்கு சுந்தரவல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அரசியல் அனாதை, அவர் வந்து யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால தான் தனித்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொச்சையாக வந்து பேசுகிறாங்க. தனித்து தமிழருக்காக போராடக்கூடிய சீமானவர்கள் வந்து இது மாதிரி கொச்சை பத்துவது சரியா மேடம்? யார் தனித்து நிற்கிறா? 40 லட்சம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி நாங்களெல்லாம் புடை சூழ நிற்கிறோம். அவர் பின்னால் அப்படியே அணிவகுத்து நிற்கிறோம், ஆர்மி மாதிரி. யாரை பார்த்தா அனாதைங்கிற? இவ லூலு குரூப், இவ தான் அனாதை, இவ தான் அன்னடங்காச்சி. இவ வந்து 500 இல்லைன்னா நேற்று போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாளா? இவ தான் இன்னமும் அப்படியே பெரியாரை பிடிச்சி அப்படியே சொம்ப தாங்கிட்டு நிற்கிறா. இவ வந்து எங்கள் அண்ணன் சீமானை பேச எந்த தகுதியும் கிடையாது. இவங்களாம் தகுதி இல்லாதவர்கள். இவர்கள் பேசுகிறதுனால காது கொடுத்து கேட்கறது கிடையாது, இவர்களுக்கு பயந்து கிடையாது, இவர்கள்ட்ட கருத்து கிடையாது, அறிவு கிடையாது, என்ன பேசணும்னு தெரியாது. இவர்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கொண்டிருக்கும் பெண். இவர் சுந்தரவல்லிங்கிற வந்து கை நீட்டே ஒரு வேலைக்கு போயிருக்காளா? அவள் படிச்சிருக்கேங்கிறா, ஒரு வேலைக்கு போனதில்லை, சம்பாரிச்சதில்லை, எப்போ பார்த்தாலும் ரூமில் உட்காந்துட்டு இவன் வந்து எல்லாருக்கிட்டையும் கட்டிங் வாங்கி பழக்கப்பட்டவ. கட்டிங்னா பணம், அந்த கட்டிங்கில் இந்த கட்டிங் பணம், அது நான் யார்கிட்ட வாங்கலாம் பார்த்தேன்னு கேட்பான். அதை வாங்கிக்கிட்டு இருப்பேன், அதுவும் தெரியும். அவள் குடிகாரி தான். அவள்
திமுக வந்து இயக்குது. இப்போ சுந்தரவல்லி ஆகட்டும், சுபவி ஆகட்டும், பழக்கருப்பையாவாகட்டும், இன்னும் வந்து வீரமணி ஆகட்டும், எல்லாருமே வந்து திமுக கிட்ட கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். சொந்த புத்தியை வித்துட்டாங்க, சொந்த புத்தியை இழந்துட்டாங்க. இவர்கள்லாம் சொன்ன பேர் இருக்குது பார்த்தீங்க, அந்த பழக்கருப்பையா வந்து அறிவாளி. அவர் சொல்கிறாரு சீமான் அவர்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, எல்லாமே திருத்து புத்தின்ற மாதிரி கொச்சை விமர்சனம் பண்ணுறாரு. இவருக்கு ரொம்ப தெரியும். இவர் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? அவர் சொல்லுங்கள் முதல்ல. வெளிப்படையாக சொல்லி அவர் வெளிப்படை திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ யார் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு கேளுங்க என்கிட்ட. எந்த கட்சியில் பழக்கருப்பையா இல்லைன்னு கேளுங்க. ஒரு கட்சியாக மாறுவார், ஒரு கட்சிக்கு போவார், அந்த கட்சியில் கொஞ்சம் பேசுவார், அந்த படம் புளிச்சு போச்சா அடுத்த கட்சிக்கு போவார். ஆனால் உண்மையிலே பேச்சாளர், சிறந்த பேச்சாளர் பழக்கருப்பையா. அழகாக பேசுவார், காமெடியாக பேசுவார். இவர் தான் சொன்னார், நீ வந்து கம்மலை மட்டும் கழட்டிக்கிட்டு போனால் அதிமுகக்காரன், காதை அத்துக்கிட்டு போனால் திமுகக்காரன். சொன்னாரா இல்லையா? அவர் எவ்வளோ கேவலமாக பேச, கமல் கொடுக்கும் எவ்வளோ கேவலமாக பேசினார். திமுக இருக்கும்போது அதிமுகவை பேசுவார், அதிமுக திமுகவை பேசுவார். கமல் கூட இருந்தாங்க எல்லாரையும் பேசுவார். இப்போ விஜயை பேசுகிறாரு, விஜய் கூட போய் சேர்ந்துடலான்ட்டு விஜய் கூட இப்போ சொம்படிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரையும் தாக்கிட்டு ஒன்று திமுக கிட்ட காசு வாங்கிட்டு இருக்காரு. ஒரு வயசான காலத்தில் அந்த நம்ம அறிவு வந்து கடவுள் கொடுத்தது தம்பி. அறிவுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது, சில பேருக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த அறிவை வந்து பழக்கருப்பையாக தான் இறைவன் கொடுத்தது. அதை கொடுத்த காசுக்கு விற்றுக்கிட்டு இருக்காரு, காசுக்கு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்காரு. சீமானை வந்து கொச்சைப்படுத்துகிறார. சீமானுடைய கால் தூசி பொறுவாரா? இவர் பேச்சாற்றல் இருந்தாலும் பெரிய மனுஷன் கிடையாது தம்பி. பேச்சாற்றல் இருந்தால் பெரிய மனுஷன் கிடையாது. கத்திக்கு பேசினா பெரிய ஆள் கிடையாது. அரசியலில் வந்து ஒரு சீட்டு கிடைச்சா பெரிய ஆள் கிடையாது. நாங்கள் சீட்டே இல்லாமல் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து மக்களுக்கானவர்கள். எங்கள் அண்ணன் சீமான் எங்களுக்கானவர், மக்களுக்கானவர், தமிழ்நாட்டுக்கானவர். நாடு நாசமாக போச்சு. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பொண்ணை கெடுத்தானே, அதுக்கு இந்த பழக்கருப்பையோட பதில் என்ன? அந்த நெடுமாறனுடைய பதில் என்ன? அந்த வீரமணியோட பதில் என்ன? இந்த சுந்தரவல்லி ஏண்டி அசிங்கமாக வருதுடி ஒன்று எனக்கு. இவளோட புரிந்துணர்வு என்ன? இவ்வளோ பொம்பளை தானே, இவளுக்கு பொண்ணு இல்லை, அதனால் கம்முன்னு இருக்கா. எங்களுக்கெல்லாம் கொதிக்குது தம்பி. அதை மறைப்பதற்கு, மடை மாற்றுவதற்கு எந்தெந்த திண்ணையில் இருக்கான். எவன் தலைகாணி இல்லாமல் கை வச்சு படுத்துருக்கான், எவன் வயிறு கொஞ்சம் சுருங்கி இருக்கு, கூட 500 கூட்டு வா, இந்தா ஒரு 1000, இந்தா ஒரு 5 ரூபா சோப்பு வாங்கிக்கோ, அந்த குருவி மார்க்கு சோப்பை வாங்கி போட்டு அந்த சட்டையை துவைச்சி கட்டிக்க. சட்டை கிழிஞ்சு போச்சா சுபவி, உனக்கு பழைய சட்டை இருந்தால் கொடு, ஒன்று கொடுத்து விட்டு அனுப்புகிறாரு. கருப்பு சட்டையை போட்டால் பெரிய கிங்காணி, கருப்பு சட்டையை போட்டால் பெரிய ஆன்மீகவாதியா நீ, அரசியல்வாதியா நீ? துப்பு கட்டவங்க 5க்கு 10க்கும் அல்லாடி கேவலமான ஒரு அரசியலை பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க தம்பி. தமிழ்நாட்டு பெண்களுக்கு துரோகம் செய்கிற கைக்கூலிகள் தம்பி. விடுங்க, சுந்தரவல்லி முதற்கொண்டு கைக்கூலி. ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியலை முதல் எடுத்தது நாங்கள் தான். எங்களை ஆர்ப்பாட்டம் பண்ண உடல் இல்லை, நீங்கள் எங்களெல்லாம் கைது பண்ணீங்கல்ல, அன்னைக்கு கொண்டு உள்ளே வச்சிங்கல்ல. ஏன்னா எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது தம்பி, எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. நாங்களாம் பெண் பிள்ளையோட வாழ்கிறோம். எங்கள் நாம் தமிழர் இருக்கிற பிள்ளைங்களாம் எங்களை அக்கா தங்கச்சி அம்மாவா பொண்ணாக பார்க்குறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு உணர்வுன்னா என்னன்னு தெரியாது, பெண்கள்னால் என்னென்னு தெரியாது. உனக்கு என்ன தெரியுமா தெரியும்? பிரியாணி வாங்கி தர தெரியும், கோட்டை கொடுக்க தெரியும், கோழி பிரியாணி 5 ரூபா பணம் கொடுக்க தெரியும். அந்த குரூப்பில் சேர்ந்தது தான் அந்த சுந்தரவல்லி. இவெல்லாம் ஒரு பொம்புலன்ட்டு போய் போய் நான் வடிவேல் போகிற மாதிரி ஏறிக்கிறா. போய் நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு ஏறி உட்காந்துக்கிட்டா. கம்பிக்கு வெளியிலேருந்து பேசுகிறதா மூஞ்ச உடச்சிருப்பானுங்க வெளில இருந்தவனுங்க. நீ வந்திருக்கணும் தெருமுனையில் நின்றுட்டு அந்த கற்று அந்த ரிலையன்ஸ் ஆஃபீஸ் என்னடா பண்ணிச்சு, அதை போய் முற்றுகையிட்டு அவன் என்ன பாவம், அவன் நினச்சிருப்பான் காலையில் அவர் தகவல் போயிருக்கோம், என்னய்யா கருப்பு சட்டை போட்டவங்களாம் அவன் ஆஃபீஸை முற்றுகையிட்டாங்கன்ட்டு அவர் பதிலடிச்சு ஓடியாந்துருக்காரு. வந்து பார்த்தாக்கா என்ன விசாரித்தாக்கா நாங்கள் சீமானை முற்றுகையிட வந்தோம். சீமானை முற்றுகையிட எங்கே இவர் வந்து தகவல் கொடுப்பாராமா, நான் இத்தனையாம் தேதி வர்றேன், இத்தனை மணிக்கு வர்றேன், இத்தனை மணிக்கு நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், நீ வந்து ரோட்டில் நில்லு, இல்லைன்னா வீட்டு வாசலில் சேர் போட்டவன் சீமானுக்கு ஆர்டர் தருவாராம். எங்கள் அண்ணன் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், நாளைய முதல்வர் எங்கள் அண்ணனுக்கு இவர் வந்து கொடுப்பாராம். அவர் வந்து உட்காந்துருப்பாராம். இவங்க வந்து அப்படியே கொடியை பிடிச்சிட்டு சீமான் ஒலிகன்னு போராடிட்டு போவாங்களாம். என்ன ஒன்றை மாதிரி தொன்னன்னு நினச்சே நீ, ஒன்றை மாதிரி எச்சிக்கலை நாயடா. யார் தெரியுமா? எங்கள் அண்ணன் வீரன்டா. நாங்கள் எங்கள் தலைவர் வந்து தலைவர் பிரபாகர் மொழியில் வந்துட்டு இருக்கோம்.
வீரம் எங்களுக்கு உடலோடு பிறந்தது, உணர்வோடு பிறந்தது. இவன் தான் பீத்திர பையன். இவன் போய் ரோட்டில் நிற்கிறான், போய் ஒரு சலூனை போய் மறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. 4 லேடிஸு, கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்த லேடிஸ் அது 4 பேரும். சுந்தரவல்லி அக்கா அது ஒன்று காசு ஒரு 1000-2000 கொடுத்துருப்பாங்க. மலேசியாவுக்குலேருந்து அடி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவளை யாரும் கூப்பிட்றதில்ல. மலேசியாவில் போய் அடி வாங்கிட்டு வந்துச்சுன்னா முருகனை பற்றி பேசி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்குது. இப்போது சரி இந்த சாக்கிலாச்சும் கொஞ்சம் வெளியிலேருந்து மூஞ்ச காட்டோன்னு வந்திருக்கு. அது எங்கள்கிட்ட நாம் தமிழோட படிக்குமா பாச்சா? நாங்கள் யார்? நாங்கள்லாம் எங்ககிட்ட இருக்கிறவங்களாம் பெண்கள் கூட ஆண்கள் மாதிரி, ஆண்கள்லாம் ஆண்களுக்கு ஒருபடி மேலானவர்கள். ஒன்றை மாதிரி சொம்பு கிடையாது, சரியா? 5க்கும் 10க்கும் அல்லாடி உருட்டுறா. சுந்தரவல்லி எப்படியாச்சும் ஒரு சீட்டு கொடுத்துருவாங்கன்னு, ஒரு சீட்டும் கிடைக்காத. நீ வீட்டில் தான் உட்காந்துருக்கோம், சரியா? இதை தொடர்ந்து RS பாரதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் வழக்கு போட்டால் நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. என்ன வழக்கு போடுவாராம் அவர்? அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கெடுத்தாங்களா அந்த வழக்கா? இல்லை புரியாம தான் கேட்குறேன் தம்பி, எந்த வழக்கு போடுவார்? இல்லை சீபாதித்தனர் தான் திமுகவில் நாம் தமிழர் இணைச்சிட்டாரு, அப்புறம் எப்படி நீங்கள் அந்த பேரில் உலா வருவீங்க அப்படின்னு கேட்குறேன். சரி, உங்கள் கட்சி திமுகவும் தான் ஸ்டாலின் ஆரம்பிக்கலை, உதயநிதி ஆரம்பிக்கலை. யார் ஆரம்பித்தது? அவங்க இறந்துட்டாங்க. அந்த கட்சியை நீங்கள் தூக்கி பிடிக்கலையா? அண்ணாவை நீங்கள் தூக்கி பிடிக்கலையா? அண்ணா ஆரம்பித்தாரு இல்லைல்ல, அவர் இல்லை. அது அவரை தூக்கி பிடிக்கிறீங்களா நீங்கள்? ஒருத்தன் நட்டுட்டு போவான், ஒரு விதையை ஒருத்தன் விதைச்சிட்டு போவான் தம்பி. அது மரமாக வளர்ந்து தேங்காய் காய்க்கும் போது நட்டவன் இருக்க மாட்டான், அங்கே உள்ளவன் தான் பறித்து திம்மான். அதுக்காக நட்டவன் தான் பறிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள் RS பாரதி. அவர் முட்டாள்னு தெரியும் எங்களுக்கு. அங்கே இருக்கிறது பூரா முதியோர் இல்லம் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க திமுகவில். எல்லாருக்கும் வயசாகி போச்சு தம்பி. நான் என்ன சொல்கிறேன்னா, வயசாகிடுச்சு. நீங்கள் வயசானீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கிக்கணும். நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க, நீங்கள் கிட்ட நெருக்கி 40 வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க. 40 வருடமாக உங்களால் எவ்வளவு சுரண்ட முடியுமோ சுரண்டி தமிழ்நாடு டொக்கா போச்சு. அதெல்லாம் பாதாளத்தில் போயிடுச்சு தமிழ்நாடு. இப்போயாச்சும் சுரண்டின படத்தை வச்சுட்டு நல்லா வாழுங்களேன். உங்களை யார் வானான்னு சொன்னேன்? உங்களுக்கு மருத்துவமனை இருக்குது, உங்களுக்கு கல்லூரி இருக்குது, உங்களுக்கு இன்னும் டீச்சர்ஸ் காலேஜ் இருக்குது, பெரிய பெரிய மால் இருக்குது, இன்னும் தொழில் நிறைய வளர்ச்சி இருக்குது, வெளிநாடுகளில் பணம் இருக்குது. காப்பாற்றிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு உட்கார வேண்டியதானே தள்ளாத வயசில். இல்லை நாம் தமிழர் பதிலடி கொடுத்து வராங்க, முடிஞ்சா பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க ஒரு குற்றம். யாரா? நாம் தமிழர். நாம் தமிழர் பதிலடி கொடுக்குறாங்க, எங்க முடிஞ்ச பேரை வாங்கி காட்டுங்க, இல்லை வழக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விடுறாங்க. வழக்குங்கிறது ஆளுங்கட்சி போடும், இது எப்பவுமே உள்ளது தான். எந்த ஆளுங்கட்சி இருந்தாலும் போடும். இவர்கள் கொஞ்சம் கூடுதலாக போடுறாங்க. தும்முனா எப்படி நாம் தமிழர் கட்சியிலே தும்மலாம்? ஒரு வழக்கு. பொதுமக்களை அச்சுறுத்துவகரை நாட்டமடித்தது, அது ஒரு வழக்கு. இவன் இருமுனா எப்படி இருமலாம்? எங்கள் திமுக நாங்கள் இருக்கும்போது இருமியது எங்கள் காதில் இடி போல ஒழித்தது, ஒரு வழக்கு. உங்களுக்கு வழக்கு போடுறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கடா, கருத்து சொல்லுங்கடா. நாங்கள் போடணும் வழக்கு உங்கள் மேலே. நீங்கள் பாருங்க, ஊழல் புற எங்கள் கையில் இருக்குது. அப்படியே இந்த முந்தானி இருக்குல்ல, அப்படியே முடிஞ்சு வச்சுருக்கோம். பண்ணின ஊழல், வாங்கிய லஞ்சம், கொள்ளையடித்த பணம், கட்டிய வீடு, இன்னும் கட்டிய வீடு, வீட்டுக்குள்ளே எத்தனை பேர், எல்லாம் எங்களோட லிஸ்ட் இருக்குது. சரி, அதுதான் பயம். இப்போ நாம் தமிழர் எப்படி தானே ஆட்சிக்கு வந்துடும். மக்கள் ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்க தம்பி. ஒரு நேரத்தில் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? சூரியன். யாருக்கு ஓட்டு போடுறீங்க? ரெட்டையில. யார் அந்த ரெட்டையில? தெரியாது. சூரியன் யார்? தெரியாது. தலைவர் யார்? தெரியாது. ஏன் போடுறீங்க? எங்கள் மாமனார் சொன்னார், நான் போடுறேன். நீங்கள் ஏன் போடுறீங்கய்யா? நான் எனக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தாங்க, நான் போடுறேன். எங்கள் அப்பத்தா அங்கே காசை வாங்கி வச்சுட்டு சொக்கு எடுத்து கொடுத்துச்சு, அதுக்காக போடுறான். ஒரு கொள்கை இல்லாமல், ஒரு கட்சி என்று என்னவென்று தெரியாமல் இப்படி வளர்த்த கட்சி இதெல்லாம். உண்மையில நான் கேட்குறேன், RS பாரதி இவ்வளோ தில்லா பேசுகிறார, எலெக்ஷனில் 1 ரூபா காசு கொடுக்காம, ஒரு கோழி பிரியாணி கொடுக்காம ஒரு ஓட்டு வாங்க பார்த்துருவோம். நாங்கள் பார்த்துறோம், நாங்கள் வாங்குகிறோம் ஓட்டு. பணம் கொடுக்காம இன்னைக்கு 46 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். அதுதான் என் மாசு.
அதான் மாசு. அதுதான் சமீபத்தில் சீமான் அவர் வந்து ஒரு சவால் விட்டு இருந்தாரு. பிரபாகரன் பேரை சொல்லி வாக்கு சேகரிக்க நான் தயார், பெரியார் பேரை சொல்லி வாக்கு சேகரிக்க நீங்க தயாரான்னு சொல்லிட்டு ஒரு சவாலை வந்து விட்டுருந்தாரு. அதை தொடர்ந்து தான் இன்னொரு சர்ச்சையும் கிளம்பிச்சு, மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆச்சு. பிரபாகரனும் சீமான் அவர்களும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வந்து நான் தான் எடிட் பண்ணேன்னு சொல்லிட்டு வெங்காயம் சொல்லிட்டு ஒரு பதத்தை இயக்குன சங்ககிரி ராஜ்குமார் வந்து ஒரு கருத்தை வந்து சன் நியூஸ்ல வந்து பேசியிருந்தாரு. கொள்கை ரீதியாக எதிர்கொள்ள முடியாததுனால தன் கொள்கை தலைவரையே வந்து இழிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு திமுக நினைக்குதா? அதாவது இவங்க வந்து தான் நான் சொல்லிட்டேனே, நான் என்ன கேட்குறேன், அந்த வந்து இது அண்ணன் இது பிரபாகரன் கூட தலைவர் கூட இல்லை அந்த ஃபோட்டோ சொன்னது தானே சொல்லியிருக்காரு. சரி இல்லை அப்படியே வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன் நீ? அவர் எடுத்தாரு எடுக்கல எங்களுக்கு தெரிஞ்சால் போதும். உங்ககிட்ட வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தம்பி. இவங்கிட்ட போய் நான் எடுத்தேன், இந்த இடத்துல நின்னேன், இத்தனை மணிக்கு எடுத்தேன், இன்னார் தான் ப்ரூவ் பண்ண அவசியம் நீ யார்? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தெரியும் எடுத்தமா எடுக்கலை எங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீ யார்? நீ வந்து அன்றைக்கி ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறது அவ்வளோ பேர் போட்டோகிராஃபா? நீ 15 வருஷத்துக்கு முன்னே 18 வருஷம் ஆச்சு அந்த ஃபோட்டோ எடுத்து. 18 வருஷத்துல ஒன்று கூட தெரியாமல் ஓரமாக நின்றுட்டு இருந்தான் அந்த பையன். இவனே உனக்கு என்ன ஒரு 30 வயசு இருக்குமா? உனக்கு என்ன வயசு இருக்கும் 12 வருஷத்துக்கு முன்ன? எவ்வளோ பெரிய போய் சரி இருக்கட்டும், அது உண்மையாக நம்பட்டும். இவர்களுக்கெல்லாம் தம்பி ஒரு சின்ன ஒரு பொறி கிடைச்சா இது வந்து பெருசாக்கிடுவானுங்க. ஒரு மசுறு அளவு கிடைச்சா மலை அளவு ஆக்கிடுவாங்கன்னா பழமொழி ஒன்று இருக்குது. இவனுங்க தான் அந்த மாதிரி கேட்டகிரி. இவனுங்க என்ன கிடைக்கும்? சீமானை பற்றி என்ன செய்கிறது? எவ்வளோயாச்சும் பொம்பளை கூட்டாந்து நாய் மாதிரி குலைக்க விட்றது, அதுக்கு ஆதாரம் கண்டுபிடிப்பானுங்க, அதுக்கு ஒரு மாப்பிங் பண்ணுவானுங்க. மாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பரதேசி நாய் கூட்டம் ஒன்று இருக்குது. அது எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. மாப்பிங் பண்ணுற கூட்டம் அங்கே இருக்குது, இந்த போலியோ ஆடியோ பண்ணுற குரூப்பும் அங்கே இருக்குது, இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட போட்டு ஜாயின் பண்ணி போட்டோ போடுற குரூப்பும் அவங்கள்ட்ட இருக்குது. பூரா பண்ணுறது இவனுங்க தான். இன்னும் என்ன தெரியுமா, இந்த குழந்தைக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு மட்டும்தான் பண்ணல இவனுங்க, விட்டா அதையும் பண்ணிவிடுவானுங்க இவனுங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி சீமான் மேலே போட்டு இன்னொரு என்ன வளர்றது மரம் வந்து ரொம்ப பெருசாக அடர்ந்து வளர்ந்துருச்சு. ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து உட்காந்துருக்கு. தூரத்துல இருந்து பார்க்குறான் இவன் மரம் மொட்டை மரமாக ஆகிட்டு இருக்கு. இவங்கிட்ட இருக்க பறவைகள் எல்லாம் காணா போகுது. வயசாயிடுச்சு, செத்து போச்சு பாதி டிக்கெட்டுக்கு வயசாகிட்டு. இவர்கள்ட்ட அதிமுக வேண்டாம், அவர் நல்ல மனுஷன், அவர் இபிஎஸ் பரவாயில்ல, அவர் போகட்டும். அது வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வளர்த்த கட்சி. இவர்கள் யாரோ வளர்த்த கட்சியை அப்படியே கையடக்கம் பண்ணி திமுக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒட்டுண்ணி அவங்க தான், நாங்கள் இல்லை. எங்களை வந்து பேசக்கூடாது. நாங்கள் வந்து அந்த கட்சியின் கொள்கையை எடுத்திருக்கோமா இல்லையா? நாம் தமிழர் கட்சி சிப ஆதித்தனாலே தொடங்கியிருக்கட்டும், அவருடைய கட்சியையும் அவருடைய கொள்கையையும் அவர் கொடியையும் நாங்கள் ஏற்று வழி நடத்துகிறோமா இல்லையா? நாங்கள் அந்த கொள்கையோட நெறியோடு இருக்கிறோமா இல்லையா? நேர்மையாக இருக்கிறோமா இல்லையா? உண்மையாக இருக்கிறோமா இல்லையா? ஊழல் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னடா தகுதி இருக்குது பேச? நீ உத்தமனாக இருந்தால் நீ பேசு. நான் ஒரு சவால் விட்றேன், யாராச்சும் இந்த கை வந்து சுத்தமான கை, நான் ஒரு பெண்ணை தொட்டதில்லை, ஒரு பெண்ணை நான் பாலியல் பண்ணதில்லை சொல்லு. இல்லை நான் லஞ்சம் வாங்கினதில்லை, எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க யாருமே லஞ்சம் வாங்கினதில்லை சொல்லு. நாங்கள் ஊழலே பண்ணலை. செந்தில் பாலாஜி கண்ணுக்கு நேராக உள்ளே போனார், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. இந்த 2 நாளாக வந்து துரைமுருகன் வீட்டில் ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் பையன் வீட்டில். அதை போய் சொல்லுங்கள். எப்படி ரைடு வரும்? தவறு செஞ்சால் தானேப்பா ரைடு வரும். அப்போ நீங்கள் கோடி கூட சொத்து யாருது? இல்லை நீங்கள் இவ்வளோ பெரிய பங்களா, இவ்வளோ மால், இவ்வளோ பெரிய கட்டணம், இவ்வளோ வெளிநாட்டில் வச்சுருக்க பணம் எங்கிருந்து வந்தது? அதை சொல்லு. எப்படி சம்பாரிச்சே சொல்லு. இன்னும் கேட்டால் சொல்லு, அந்த புடவை எப்படி வாங்கினான்னு நான் சொல்லுவேன், நீ சொல்லு. அந்த சேர் அப்படியே புட்டிச்சுக்கிட்டு விட்டா அந்த சேரில் செத்துருவானுங்க. ஏன்னா அவ்வளோ வெறி பிடிச்சி அலைகிறானுங்க, அவ்வளோ பதவி வெறி. எவ்வளோ சின்ன பிள்ளைங்க இருக்காங்க திமுகவிலே. சொல்கிறேன் தம்பி, ஆயிரக்கணக்கான தொண்டர் இருக்காங்கல்ல, எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, எத்தனை வருஷமாக எனக்கு தெரிஞ்சிருக்காங்க, 30 வருஷம் 40 வருஷமெல்லாம் இருக்காங்க. எல்லாம் இன்னமும் கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பதவியை கொடு. இந்த கிழவனுங்கெல்லாம் இறங்கு, அவன் வரணும், அவன் புள்ள வரணும், அவன் பேரன் வரணும், கொள்ளை பேரன் வரணும், உன் குடும்பமே ஒரு தாலி எடுத்து கட்டிக்கணும். அடுத்தவன் வரக்கூடாது, அடுத்தவன் அந்த ஆட்டையை போடக்கூடாது. அந்த கட்சியை அவனுங்க கைக்குள்ளே வச்சு துரைமுருகனா அவர் புள்ள, அவர் பேரன், அவர் பேத்தி, மருமவ, பொண்டாட்டி பூரா, இவர் ஆர்எஸ் பாரதியா அவர் புள்ள இருக்காங்களா இல்லையா சொல்கிறேன். அவங்க வாரிசே வரணும்னா அப்போ திமுகவில் இருக்க தொண்டருக்கு என்ன வேலை? கொடி பிடிக்கிறதும் கோஷம் போடுறதும்,
கோழி பிரியாணி கோட்டை கொடுத்து அனுப்பிச்சிங்க வீட்டுக்கு. அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான நிறைய பேர் தம்பி. நிறையா பேர் திமுகவில் போனவங்க இன்னமும் வாழ்க்கை இல்லை, இழந்துட்டு நிற்கிறாங்க. பெண்கள் எவ்வளோ பேர் குடும்பத்தை விட்டு பிள்ளைய விட்டு அந்த கோஷம் போட போனவங்க, கொடி பிடிக்க போனவங்க வாழ்க்கை இன்னமும் கேள்விக்குறியாக இருக்குது. என்ன செஞ்சுருக்கீங்க அந்த தொண்டர்களுக்கு? ஒரு வீடு கொடுத்துருக்கீங்களா? அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஒன்றும் செய்யலை. ஏன் நண்பிகள் நிறையா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க திமுகவில். இன்றைக்கு வரைக்கும் 40 வருஷமாக கொடி பிடிச்சவங்களாம் இன்றைக்கும் நிற்கிறாங்க. ஒரு மருத்துவ எத்தனை பேர் மைக்கை பிடிச்சி மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் ஆனவங்க எத்தனை பேர் தெரியுமா தம்பி? எனக்கு தெரியும். அவனுக்கு ஆப்ரேஷன் மருத்துவமனை பணம் கொடுத்துருக்கியா நீ? அப்படியே அவனை காரில் எவனாச்சும் தலைவர் காரில் ஏற்றி விட்டு போயிடுவீங்க நீங்கள் பாட்டுக்கு மயிர நடன்ட்டு. என்னடா கட்சி வளர்க்குறீங்க? பணத்தை சேர்த்து தின்ன போகிறீங்களா நீங்கள்? சாகும்போது எதை கொண்டு போகிறீங்க? ஒரு வீட்டு தானே அனுப்புவானுங்க, அருணாக்கயிறு கூட இருக்காது. சாகுற வரைக்கும் பணம் பணம் பணம். ஒரு அரசியலை கட்டமைச்சு இந்த நாட்டை சீரழித்து ஒரு பொண்ணை கெடுத்தானா கேள்வி கிடையாது. அவனை கொண்டு அப்படி பத்திரமா தூக்கிட்டு போவானுங்க. ஏன்னாக்கா கால் உடஞ்சிச்சான், அவனை தோளில் வச்சு தூக்கிட்டு போய் அப்படியே ஜெயிலுக்குள்ளே வச்சு அவனுக்கு எல்லா வசதியும் பண்ணுவானுங்க. அவங்க சொல்லியிருப்பான், சார் என்னால் முடியல சார், 2 வாரம் ஆச்சு சார், ஒரு மாதிரியாக இருக்குது சார், கோட்டுக்குள்ள சிறையில் எல்லாமே கிடைக்குதான், கஞ்சா வரைக்கும் உள்ளே புழங்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அது வருது, டிவியில் தான் வருது, அப்பப்போ வருது, சொல்லியிருப்பான். அதுக்காக ரிலாக்ஸேஷன் யாருக்கு? அவர் அப்பாவும் சொல்லியிருக்காரு, எனது அன்பு தம்பி அப்பாவோட அப்பாவுடைய அன்பு தம்பியை புழல் சிறைச்சாலையிலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். கேட்டாக்கா அவர் கிடுக்கு இப்படி பிடிச்சிட்டாங்க. யாரா? ஞானசேகரன். நீ கிடுக்கு இப்படி பிடிச்சி என்ன பண்ணுவ? அந்த சாறு வெளியில் வந்தால் தானே தெரியும் உண்மை. அந்த சாரை வெளியில் சொல்லிடக்கூடாது தானே. ஞானசேகரனை இவ்வளோ பொட்டி அப்படியே வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வச்சுருக்கீங்க. ஞானசேகரன் நேற்று தான் வயசுக்கு வந்தா மாதிரியும் இவருக்கு என்னமோ இதில் அந்த குடிசோக்குள்ள வச்சுருக்காங்க, ஞானசேகரனை வச்சுருக்கானுங்க. ஞானசேகரனை பேச விடுங்க. உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் ரயில் ஏறிடும் திருவாரூருக்கு. சரிங்க, அதை செய்யுங்க. அதை செய்யாமல் இவர்கள் எப்போ பார்த்தாலும் சீமான ஆர்எஸ் பாரதி ஆகட்டும், யார் எந்த தலைவராகட்டும், ஒன்றும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. நாங்கள் பெரிய பனைமரம், பெரிய ஆலமரம். எங்கள் ஆலமரத்தை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. வேணா எட்டி நின்று அந்த மேலே இருக்க பறவையெல்லாம் போடுற எச்சத்தெல்லாம் ஊற்று பார்த்துட்டு போகலாம், அதான் முடியும். நாம் தமிழர் அசைக்க முடியாது தம்பி. நாங்கள்லாம் நாம் தமிழில் இருக்க ஒவ்வொரு தொண்டனும் அறிவாளிகள், சிந்திக்கக்கூடியவர்கள், சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். உங்களை மாதிரி கூமுட்டை கிடையாது, உங்களை மாதிரி வாங்கி குடிக்க கிடையாது, உங்களை மாதிரி வலிச்சு நக்கிறவங்க கிடையாது. மூளை உள்ளவர்கள் நாம் தமிழில் படித்த இளைஞர்களும் ஆர்வமிக்கும் இருக்காங்க. நீ வீட்டையும் முட்டுக்கிட முடியாது, அவர் சீமானோட ஒன்றையும் முட்டுக்கிட முடியாது. வேணா போட்டா பார்த்து அழுகலாம், அதை தான் பண்ண முடியும். ஆனால் எங்களுக்கு விளம்பரம். நேற்று ஒரு நாளில் உலகம் பூரா அண்ணனை தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பாப்புலர். எங்களை பாப்புலாரிட்டி பண்ணிட்டாங்க. பாப்புலாரிட்டி பண்ணி சீமானா யாருன்னு தெரியாதவங்களுக்கும், ஓ இவர் தான் சீமானா, நல்லா தான்ப்பா இருக்கார், கருப்பாக இருந்தாலும் கலையாக தான்ப்பா இருக்கார், நல்லா என்னடா யார் போட்டு அவர் பேசுறதெல்லாம் கேட்டோன்னு சொல்லுவாங்க, சூப்பராக தாயா பேசுகிறாரு, அட்ரா தூக்கடாத, அட்ரா சூரியத்தை எடுத்துகிட்டு போடுறா இந்த சின்னத்தை, மைக்கு சின்னத்தை போடு, பக்கத்தில் விவசாயியை போடு, விவசாயி பக்கத்தில் சீமானை போடு அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. விளம்பரம் படுத்திட்டீங்க. ஆனால் இவங்க நினச்சது வேறு, நடந்தது வேறு. இவங்க நினச்சது சீமானை அப்படியே அழித்து விடுவோம்னு சொல்லிட்டு, ஆனால் உங்கள் மூஞ்சில் கறியை பூசி சாணியை கரைச்சி உங்கள் தலையில் ஊற்றி உங்களை அனுப்பிட்டோம். பிடிச்சிக்கிட்டே ஏறுறாரு அவர். பார்க்கலாம் மேம் என்ன நடக்குது, கலவரம், இந்த விஷயம்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு விளம்பரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கம் அளிச்சிங்க. நேரத்துக்கு முக்கிய நன்றி. ரொம்ப நன்றி தேவி. எங்கள் அண்ணன் சீமானை பரப்பியதற்கும் எங்களை நாம் தமிழரை போற்றியதற்கும் ரொம்ப நன்றி. யாருக்குன்னா அந்த நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த கருப்பு சிலக்காரங்களுக்கு நன்றி. வணக்கம் தம்பி. நல்லது.